முருகா, என் அன்பு பிள்ளையே, நீ இழந்து விட்டு தவிக்கும் ஒன்றை பற்றித்தான் உன்னிடம் கூறவே நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். உன் முருகனப்பா உனக்காக நிம்மதியை தரப்போகின்றேன். நீ உன்னுடைய உறவை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கின்றாய். இந்த உறவு என்னிடம் எப்போது வரும் என்ற உன்னுடைய மன குழப்பம் எனக்கு நன்றாக புரிகின்றது. முருகனப்பா, என்னுடைய நிம்மதிக்காக இன்னும் எத்தனை நாட்கள் தான் நான் காத்திருக்க வேண்டும்? நான் உங்களிடம் எனக்கு ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வு தாருங்கள் என்று தான் கேட்கின்றேன். நீங்களும் பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு என்று சொல்கின்றீர்களே தவிர எந்தவித நல்லதும் எனக்கு நடக்கவில்லை என்று நீ கூறுகின்றாய் தங்கமே. மனம் நொந்து இருக்கின்றாய். உன்னுடைய தேடல் நேரம் முடிந்து விட்டது. இனி புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வர போகின்றது பிள்ளையே. எல்லாம் நன்மையாகவே உனக்கு கை கூடவே போகின்றது. ஏனென்றால் நான் உன்னை என் முழு மனதோடு ஆசிர்வதிக்கின்றேன். உன்னுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துகின்றேன். நீ மென்மேலும் சிறந்து விளங்கிட நிச்சயமாக நான் வழி வகுப்பேன் தங்கமே. உன்னை பன்மடங்கு பெருக செய்வேன். சூழ்ச்சியால் வீழ்த்தியவர்கள், துரோகம் இழத்தவர்கள் முன்பு அவர்களே உன் வளர்ச்சியை கண்டு அதிசயிக்கும் வகையில் மேன்மைப்படுத்துகின்றேன். அதற்கான தீவிர முயற்சியில் முழு உத்வேகத்தோடும் ஈடுபாடோடும் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் பிள்ளையே. நீ விரும்பிய வெற்றி உன்னை வந்தடைய போகின்றது. நீ என்னை தஞ்சம் அடைந்த பின்பு யாரையும் தேடி எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தேவையானது அனைத்தும் எனது அருளால் உன்னிடம் வந்தடையும். எப்பொழுதும் அமைதியை மட்டும் கொண்டிரு பிள்ளையே. நான் உன்னிடம் வரப்போகின்றேன். நான் உன்னிடம் வரும்பொழுது உன்னை பிடித்து உள்ள அனைத்து துன்பங்களும் தடைகளும் வழிவிட்டு விலகும். இத்தனை நாள் வரை நான் காண்பித்த அற்புதங்கள் சிறிய வடிவுகளே. இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அழகிய நிம்மதியான மங்களகரமான வெற்றிகரமான காரியம் நடைபெற போகின்றது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். நீ இழந்துவிட்டு தவிக்கும் அந்த உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் இப்பொழுது சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாகவும் தைரியமாகவும் இரு. ஓம் முருகா.